அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மெய்யான தேவனும் மகாதேவனும் சர்வத்திற்கும் மேலான தேவனும் சதா காலம் ஏக தேவனாக இருக்கிற ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவராய் இயேசு நாமத்தாலே அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தை நேரம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. கிறிஸ்மஸ் மாதத்திலே பிரவேசிக்க போகிறீர்கள். இந்த கிறிஸ்மஸ் மாதத்திலாவதாக இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ள தவறிவிடாது இருப்பீர்களாக. இல்லாவிட்டால் கண்டிப்பாக நம்ம ரகசியம் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஏன்னா அவர் மணவாளன், அவருக்கு ஒரே ஒரு மனைவி தான் உண்டு, மனைவிக்கு மணவாட்டிக்கு ஒரே ஒரு புருஷன் தான் உண்டு என்பதை மறந்து விடாதிருப்பீர்களாக. ஏசாயா 9:6 காலமும் வாஸ்தும் இதனுடைய அர்த்தம் தெரியாமல் இருப்பதுதான் மிகவும் வேதனையான ஒரு காரியம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். என்ன அழகாக, அவர் யார் என்பதை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. நித்திய பிதா, அந்த நித்திய பிதா நமக்கு ஒரே ஒரு தேவன் தான் உண்டு, பிதாவாகிய ஒரே ஒரு தேவன் தான் உண்டு. அவர் தான் சொல்லுகிறார், நான் தான் குமாரனாக வருவேன். கவனிங்க, இன்னொரு ஆளை அனுப்புன்னு சொல்லவே இல்லை. ரொம்ப கவனமாக இருங்க. நான் தான் குமாரனாக வருவேன், வேறு ஆளை அனுப்பலை, நானே குமாரனாக வருவேன் என்பதுதான் எவ்வளவும் பொய்யுரைய தேவனுடைய தீர்க்க தரிசனம். அதுபடி மாம்சன் வந்தார். ஏன் பிதா பிதா என்று அழைத்தார் என்பது அந்த ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டிய உங்களுடைய கடமை. யோவான் 16:25 யூதர்களுடைய கண்களை மறைத்து புறஜாதிகளாகிய நமக்கு ரட்சிப்பை கொடுக்க பிதா குமாரன் என்பதை நான் ஓமையாக பேசுகிறேன் என்று இயேசப்பாவை சொல்கிற பிதா குமாரன் என்பது வெறும் ஓமை. அனுப்பினவர் ஒருவர் போலவும் அனுப்பப்பட்டவராக தான் வந்தபோல் ஓமையாக தான் பேசுகிறார்களே. 2 நபர்கள் அல்ல, 2 தேவர்கள் அல்ல. பி கேர்ஃபுல், ரொம்ப கவனமாக இருக்கு. ஒரு ரட்சிப்பை இழந்துடாதீங்க, வருகையில் கைவிடப்பட்டுறாதீங்க. அது சீக்கிரமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிய ரகசிய வரை இருக்கிறது. டோன்ட் மிஸ் த ராப்சர். நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா 7 வருஷம் புழுவாக துடிக்க வேண்டும். அது யாரும் தடை பண்ண முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச சித்தம் கொண்ட வார்த்தை எபிரேயர் 11:1 உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் தியானத்துக்காக இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் ஆண்டோடைய பிள்ளைகள் ஏராளமாக லட்சக்கணக்காக சொல்லப்பட கோடிக்கணக்கான மக்கள் பயங்கரமான பாடுகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நெருக்கங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தீராத வியாதிகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தீராத கடன் பிரச்சனை மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தீராத பொருளாதார நெருக்கத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கர்ப்பத்தின் கனி இல்லாமல், ஏற்ற துணை இல்லாமல், இன்றைக்கு பாருங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாதபடிக்கு இன்றைக்கு ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக மட்டுமல்ல, எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக காணப்படுவதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இந்த கடைசி நாட்களிலே இவ்வளவாக பாடு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அருமையான வார்த்தை தான். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்க, அந்த எபிரேயர் 11 முழுவதுமாக பாருங்கள். நான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானபடியாக சில காரியங்களை சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் முற்புதாக்களை பாருங்கள், நோக்கி பாருங்கள். மேகம் போன்ற இத்தனை சாட்சியாக இருக்கிற அந்த முற்பிதாக்களை நோக்கி பாருங்கள். ஆபிரகாமை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார், ஈசாக்கை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார், யாக்கோபை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார், சில நெருக்கங்களிலிருந்து எப்படி விடுதலையாக்கினார் என்பதற்கு அவர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். அவர்களை நோக்கி பாருங்கள். இரண்டாவதாக, பலவிதமான நெருக்கங்களிலிருந்து விடுதலையாக தாவீதை நமக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார். அவனே சொல்லுவான், என் நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரின் சத்தத்தை கேட்டு என்னை விடுதலையாக்கி என்னை விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவன் நெருக்கத்திலிருந்து விடுதலை பெற தாவீதை ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார். மூன்றாவதாக, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற 2 ராஜாக்கள் 4 தீர்க்கதரிசியுடைய மனைவியை உங்களுக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார். நல்லா வாஸ்து பாருங்க, விசுவாசத்தில் கடந்து வருவீர்களாக.
வியாதிக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நாகமானையும் புதிய எசேக்கியா ராஜாவையும் ஆண்டவர் சாட்சியாக வைத்திருப்பதை நீங்கள் மறந்து விடாதிருப்பீர்களாக. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஏராளமாக இருக்கிறீங்க, அதனால் பெரிய நெருக்கத்தில் இருக்கிறீங்க. சாரால் முதல் கொண்டு அன்னால் இன்னும் அநேக பிள்ளைகளை கர்த்தர் சாட்சிகளாக வைத்திருப்பதை மறந்து விடாதிருப்பீர்களாக. நோக்கி பாருங்கள், உங்களுடைய வேலையிலே உயர்வுக்கு தானியேலை அவர் சாட்சியாக வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் மேலாக உங்கள் வாழ்க்கையின் உயர்வுக்கு யோசேப்பை சாட்சியாக வைத்திருக்கிறார். இன்னும் ஏராளமான காரியம் உண்டு. இத்தனை மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்க நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? இதுதான் இன்றைக்கு ஆண்டவர்களுக்கு முன்பாக வைக்க ஆசைப்படுகிற ஒரு காரியம். ஏன் வீணாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் என் மகளே அழுது கொண்டிருக்கிறாய் என்று தான் கர்த்தர் கேட்கிறார். ஏன் வீணாக கண்ணீர் விட்டு ஒரு விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசம் போல புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? இந்த வார்த்தை நோக்கி பார் என்பது தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை. இன்றைக்கு அப்படிதான் ஆண்டவர்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்படியானால் இவளை நோக்கி பார்த்து, இந்த சாட்சியை நோக்கி பார்த்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் பாருங்க. ஆதலால் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு பாருங்க, நெருக்கத்து மூலம் வந்த எல்லா பாரத்தையும் தள்ளி விடுங்க, தூக்கி எறிந்துருங்க. என்ன பண்ணணும்? கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நீங்களாவே சுமந்து கொண்டிருக்காதீங்க, கர்த்தர் மேலும் உங்கள் பாரத்தை வச்சிருங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லுவாங்க, அதுக்கு நேரம் இல்லை. பாருங்க, நீங்களே பாரத்தை சுமந்து கொண்டிருக்காதீங்க, உங்க பாரத்தை ஏசப்பா மேல இறக்கி வச்சிருங்க. அதாவது சொல்லிட்டார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லிவிட்டாரு. ஏன் உங்க பாரத்தை நீங்களே சுமந்து கொண்டு இருக்கிறீங்க? எல்லாத்தையும் அவர் மேல வைத்து விட்டு, அது மட்டுமல்ல, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. இன்னைக்கு தடுக்கி விழுந்தால் பயங்கரமான பாவம், அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோவாவின் காலத்தை போல மக்கள் பயங்கரமான பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். லோத்தின் காலத்தை போல மக்கள் பயங்கரமான பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2 தீமோத்தேயு 3:1-6 சொல்லப்பட்டது போல தமிழ்நாட்டிலிருந்து உலகமெங்கு இருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருப்பார்கள்? அப்படிப்பட்ட கொடுமையான மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்துக்கு அடிமையாய் போன மக்கள் மத்தியில் எங்கே பார்த்தாலும் வேசித்தனம், விபச்சாரம், பரிசுத்தமே இல்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்து இருக்கிற வேலையில் உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற அந்த பாவத்தில் மட்டும் விழுந்து விடாதபடிக்கு யோசேப்பை போல் உங்களை காத்து கொண்டு தள்ளிவிட்டு என்ன பண்ணணும்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோட ஓட கடவோ. என்ன அழகாக தேவன் ஒருவருங்கிற அந்த சத்தியத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார் பாருங்க. விசுவாசத்தை துவக்கிறவர் அவர் தான். ஆபிரகாமுக்கு விசுவாசத்தை துவக்கிறவர் தான், அவர்தான் முடிக்கிறவர். அந்த பிதாவாகிய தேவன் தான் மாம்சத்தில் இயேசுவாக வந்தார். அதனால் தான் விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓடி வாருங்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளை, இதுதான் ஏசாயா 9:6. ஆம், நான் முதலே சொன்னது போல, ஏன் அவர் பிதா பிதா என்று அழைத்தாங்க, ரகசியத்தை அறிந்து கொள்ளவில்லைன்னு சொன்னால் கடுமையான தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இன்னைக்கு ஒன்லி ஜீசஸ் இயேசு நாமக்காரர்கள் என்று பரியாசம் பண்ணுகிற மக்கள்லாம் பார்த்து நியாயத்தீர்ப்பு சொல்வார், அக்கிரம செய்யக்காரன் என்னை விட்டு போயின்னு சொல்லி விடுவார். ஆனால் தயவு செய்து அருமையான ஊழியக்காரர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியம் தெரியாமல் இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட பிதா என்பதை அறியாமல் ஒன்லி ஜீசஸ் இயேசு நாமக்காரங்கிற இதை பரியாசம் பண்ண விட்டுருங்க. அது இயேசப்பாவே பரியாசம் பண்ணுவதற்கு அடையாளம். அநியாயமாக கைவிடப்பட்டுறாதீங்க. ஆதலால் இன்றைக்கு பாருங்க, பொறுமையோடு ஓட கடவோம். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற கட்டளை. ஏசப்பாவை நோக்கி பார்த்தா அவர் ஒருவர் தான் தேவன். ஏன்னா அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட பிதா, இரண்டாவது நபர் அல்ல, இரண்டாவது தேவன் அல்ல. அவருடைய ஆவிதான் பரிசுத்த ஆவி. ஆதலால் ஒரே தேவனாக ஒன்றான மேதவனாக இயேசு கிறிஸ்து நோக்கி பார்த்து பொறுமையோடு ஓடுங்க, இந்த வசனத்தை கை கொண்டவர்களாக.
பாருங்க, எல்லாம் உங்களை சுற்றி நெருங்கிற சாட்சியில நோக்கி பாருங்க. அதே விதமாக எனக்கு ஆண்டவர் செய்வார். என்னை விடுதலையாக்குவார், என் பிரச்சனை விடுதலையாக்குவார், என் கண்ணீரை துடைப்பார், கர்ப்பத்தை ஆசரிப்பார், நல்ல வேலை தருவார், வாழ்க்கையில் உயர்வை தருவார் என்கிற அந்த நிச்சயத்தோடு இயேசுவை நோக்கி பார்த்து பொறுமையோடு ஓடிவாருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். செய்வீங்களா? ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போமாக. Lamara Shamagala can take him a tempako, I still take him a class to me, Lord Jesus Christ. ஓ லார்ட் ஜீசஸ், உன்னை ஆசிர்வதிக்க மட்டுமே பிரியங்கொண்டு உன்னோடு கூட இடைப்படுகிறவன் தேவனாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அமாரா ஷமக லாக் அண்ட் டேக் மிஷ பக்கோ லாக் அண்ட் டேக் மிஷ லா அஸ் டேக் மிஷ டேனிமி கராந்தரிபி கரபா. உனக்கு கொடுக்கப்படுகிற உபதேச சட்ட திட்டங்களை உண்மையாக கடைபிடித்து அதன்படியாக நடப்பாயானால் லரமா ஷமக லாக் அண்ட் டேக் மிஷ டம்பக்கோ அஸ் டேக் மிஷ க்ளா அஸ் டேக் மி கரா. அதை காண்கிற தேவனாய் இருக்கிற நான், நீ கேட்பதற்கு முன்பாகவே உன் தேவையெல்லாம் சந்திக்கும்படியாக உனக்கு கிருபை செய்வேன். Lamara Shamaka can take me a temp, as then take me a la echo, as then take me a last and me karaba. Oh Lord Jesus Christ, உன் தேவனாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற காரியங்களை மட்டும் உன் வாழ்க்கையிலே நீ என் கரத்தில் கொடுப்பாயாக. ஷப்பக்கல்ல can take me a la as then take me a ka as then me karaba. பலியிலே பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்பதை மறந்து விடாதபடிக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகளுக்கு உண்மையாக கீழ்ப்படி. Lamara Shamaka can take me a tom as then take me a class and me karaba. உன் வனாந்தரத்தை செழிப்பாக்கி நிச்சயமாக உன்னிலே நான் மகிமைப்படுவேன் என்பதை மறந்து விடாதே. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைப்படி நடங்க, ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எல்லா நன்மை கர்த்தர் கட்டளையிடுவார். நாம் ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். என் அன்பின் பிதாவாக இயேசு ராஜா, இதோ வார்த்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் நம்முடைய வார்த்தையின்படியே உம்மை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே, உம்மை நோக்கி பொறுமையோடு ஓடி வரட்டும். கர்த்தாவே, அவருடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக. கர்த்தாவே, இந்த கடைசி காலத்தில் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.